பாராளுமன்றத்தில் திமுகவிற்கு 23 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்காங்க, 10 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க. இந்த 33 பேருக்கு இடையே பல குரூப்பிசம் இருக்கிறது, அது நேராக பார்க்க முடிகிறது. ராஜா மிகுந்த பேச்சாளர், நாடாளுமன்றத்தில் பாஜகவை ஒரு கண்ணில் பொறுத்து விழல ஆற்றார், அவ்வளவு பெரியது. ராஜாவை நான் நன்கு அறிவேன். ராஜ்யசபால டிஎம்கேக்கு 5 எம்பி இருக்காங்க, தம்பிதுரை, இன்பதுரை. அந்த இன்பதுரையும் தம்பிதுரையும் பண்ற லூட்டி இருக்கு பாருங்க, அது எஸ்பெஷலி இன்பதுரை. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் வச்சு எந்த கான்ட்ராக்டரோ இல்ல எந்த ஒரு திட்டமோ வந்தா அங்க எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு எதிர்கட்சின்னு கூட சொல்ல மாட்டாரு, கருணாநிதி கூட சொல்ல மாட்டாரு, எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. தமிழக ஆளுங்கட்சியான திமுக விஜயை நசுக்க பார்க்கிறது, நெசுக்கி விட்டுட்டாங்க. இது தவறான அரசியல் கருத்து என்று தான் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் விஜய். மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் போட்டிருக்கிறார்கள், கூடிய விரைவில் அவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்தாலும் கொடுப்பார்கள். உளவுத்துறை மூலமாக அமித்ஷா அந்த ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. Let us wait and watch. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்துட்டு 15 டேஸ் மேல கடந்து போயிட்டு இருக்கு. டெல்லியிலிருந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம், இந்த மாதிரி புதுச்சேரி இது போன்ற சட்டமன்ற தேர்தல்ல எப்படி யூகங்கள் வகுக்கிறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபால சார் நம்மிடம் டெய்லி பேசி கொண்டிருக்கிறாங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். பேசு தமிழா பேசினுடைய முயற்சி பிரதிதினம் ஒரு 15 நிமிடங்கள் நாம் இருவரும் கடந்த 15 நாட்களாக பேசி வருகிறோம். இது மிக வைரலாகிவிட்டது. இது ஒரு நூதன முயற்சி. ராஜ்வேல் நாகராஜுக்கும் உங்களுடைய டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்று நாடாளுமன்றத்தில் ராஜாவை பற்றி பாஜக எம்பிக்கள் பேச ஆரம்பித்தனர். சோசியல் மீடியால ராஜாவினுடைய அந்த வைரல் ஆகிவிட்டது. அந்த வீடியோ டெல்லி வரைக்கும் வந்தது. அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ் 1. தாங்கள் கேள்வி கேளுங்க, நான் விவரமாக பதில் சொல்லுவேன். சார், இப்ப கனிமொழி அவர்களுடைய தரப்பு எம்பி, அதுக்கப்புறம் ராஜா, உதயநிதி அவங்களோட தரப்பு எம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருக்காங்க திமுக எம்பிக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. என்ன சார் போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல? பாராளுமன்றத்தில் திமுகவிற்கு 23 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்காங்க, 10 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க. இந்த 33 பேருக்கு இடையே பல குரூப்பிசம் இருக்கிறது, அது நேராக பார்க்க முடிகிறது. இளைஞர் எம்பிக்கெல்லாம் உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, சீனியர் எம்பிஸ் எல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்காங்க, கனிமொழிக்கு என்று ஒரு குரூப் இருக்கிறது, 3 பேர் 4 பேர் என்று. சோ ஆக மொத்தம் இந்த ராஜா விஷயத்தில் கனிமொழியும் சேர்த்து கொண்டதால் பாஜகவிற்கு மோர் இன்ட்ரெஸ்ட். இதுல திருப்பங்கள் என்ன என்று கேட்டால், ராஜாவினுடைய ஆங்கிலத்தில் தமிழில் எழுதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் சில பகுதிகள் தான் இந்த ஆடியோவில் இருக்குது. ராஜா மிகுந்த பேச்சாளர், நாடாளுமன்றத்தில் பாஜகவை ஒரு கண்ணில் பொறுத்து விழல ஆற்றார், அவ்வளவு பெரியது. ராஜாவை நான் நன்கு அறிவேன். இந்தியா என்று தொலைக்காட்சியில் ரஜத் சர்மா ஒரு பேட்டி வச்சாரு ராஜாவுடன். அதுக்கு தான் நான் நெறியாளராக இருந்தேன், தமிழ் ஆங்கிலத்தில் பேசுவதை தவிர. அவர் ஆங்கிலத்தில் பேச அப்ப கூட நான் 2Gல இருந்து வெற்றி வெளியே வருவார் என்று சொல்லியிருக்கிறேன். ராஜாவை நான் நன்கு தெரியும், அவருடைய மன குமரல்களும் எனக்கு தெரியும். அவர் மந்திரியாக இல்லாத இருந்த பொழுது அவர் தான் காங்கிரசுக்கு செய்ததும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ராஜா வாட் எவர் ஹி செட் அந்த டேப்ல அது உண்மை. இப்போ டெல்லியில கேட்கிறாங்க, இந்த டேப் எப்ப எடுத்தது? ஏன்னா கனிமொழி எம்எல்ஏ ஆகணும்னு சொல்ற, ஆக மொத்தம் இது சமீப காலத்தில் எடுத்ததாக இருக்கும். யாருடன் பேசினார்? இது வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அதை பற்றி நாம் மேலும் பேசுவதை விட ராஜாவை பற்றி தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக பேசலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்டிஸ்னுவாங்க. இப்ப கேஸ் போட்டதுனால அங்கெல்லாம் போலீஸ் ரைட் பண்ணும். இப்ப போய் நீங்க பார்த்துட்டே இருங்க. எப்பொழுது ஊடகவாளர்களை எல்லாம் தேர்தல் கமிஷன் மூலமாக அனுமதி பெறுகிறார்களோ இல்லையோ, தமிழக போலீசார் மிரட்டுவார்கள், இந்த யூடியூப் இந்த மாதிரி. இந்த பார்ட் 3 வரப்போகுதுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் டெல்லியில. ஆக மொத்தம் இன்று நாடாளுமன்றத்தில் கடைசி நாள், நாளைக்கு இதை பத்தி டிஸ்கஷன் இருந்தாலும் இருக்கும் சில பேர். அப்ப திமுக எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ராஜ்யசபால டிஎம்கேக்கு 5 எம்பி இருக்காங்க, தம்பிதுரை, இன்பதுரை. அந்த இன்பதுரையும் தம்பிதுரையும் பண்ற லூட்டி இருக்கு பாருங்க, அது எஸ்பெஷலி இன்பதுரை இந்த விஷயத்தை பத்தி பேச போறாரு. அப்ப எதிர்கட்சி தான் முயற்சிப்பாங்க,
அவரே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டி தர ஆரம்பித்திருக்கிறார். இன்பதுரை என்பவர் திமுகவினுடைய எம்பிக்கள் 10 பேருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். இந்த ராஜா விஷயம் வந்த உடனே திருச்சி சிவாவால என்ன பண்றதுன்னு புரிஞ்சு முடியல. இப்ப நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாடாளுமன்றம் துவங்கி விட்டது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் சென்ட்ரல் ஹால் அங்க இதெல்லாம் டிஎம்கே எம்பிஸ் ஒருத்தன் பார்த்துக்கிறதே கிடையாதுங்க. இது குடும்பத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி டிஎம்கே ஒரு 5 சென்டர்ஸ் ஆஃப் பவர், கனிமொழி, ஸ்டாலின், அப்புறமா துர்கா ஸ்டாலின் பிளஸ் சபரீசன், இதெல்லாம் என்னங்க, இது எப்படி கட்சி நடத்த முடியும், ஆட்சி நடத்த முடியும்? போதாத குறைக்கு ராஜாவினுடைய எதிர்கால சிந்தனைகள் எல்லாம் தான் முதலமைச்சராக வேண்டும், உதயநிதியை கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தா கூட இனி ராஜாவினுடைய அரசியல் எதிர்காலத்தை முடக்குவார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். இருப்பினும் ஒரு தலித் லீடரை ராஜா மீது கை வச்சால் அவர் எங்கேயும் போக மாட்டாரு, தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. ஒரு தர்ம சங்கடத்தில் திமுகவை ஸ்டாலினை ஆட்டி வைப்பார். எவ்ரி எலெக்ஷன் நீங்க பாருங்க பிரணவ், 2021 ராஜா சர்ச்சைக்குள்ளானார். எடப்பாடி பழனிசாமி தாயாரை பற்றி பேசினார். சபரீசன் வீட்டில் இன்கம் டாக்ஸ் நடந்தது. 5 வருடத்தில் என்ன ஆச்சோ தெரியல, ஒண்ணுமே தெரியல. இப்ப திருப்பியும் 21 எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல சபரீசன் மேல வந்துட்டாரு. வேட்பாளர்களுக்கு எல்லாம் போறாரா இல்லையா தெரியல. அவர் என்ன ஒரு ராபர்ட் வாட்ரா ஆகி விட்டாரா, சோனியா காந்தியோட மருமகன் மாதிரியா? இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்குது டெல்லியில. இதுதாங்க டெல்லி எக்ஸ்ப்ளோசிவ். சார், இப்போ மார்டின் லாட்டரி அவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா மருமகனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட வைஃபா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்சியில ஒரு வேட்பாளரா இருக்காங்க. இது என்ன சார் பின்னணி? ஏன்னா புதுச்சேரியா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், எல்லா கட்சியிலுமே ஒரு ஆதிக்கம் செலுத்துறாங்க. குடும்ப வியாபாரத்தை, லாட்டரி வியாபாரத்தை, ஏன்னா அவங்க பாஜக கூட ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களே. தேர்தல் பாண்ட் கொடுக்கும் போது திமுகவிற்கு அதிகமாக கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆள் இருப்பது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பது தங்களுடைய லாட்டரி பிசினஸை பாதுகாக்க வேண்டும், இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு கடமை. அதனால தான் பண்றாங்க. இல்லைன்னா புதுச்சேரியில போய் கட்சி ஆரம்பிச்ச அந்த பிஜேபியோட இருப்பாங்க, ரங்கசாமி எதிர்த்தாரு. பட் ஸ்டில் ரங்கசாமியை கன்வின்ஸ் பண்ணாங்க பிஜேபி. இது ஒரு ஊழலுக்கு முதலடி என்று சொன்னா கூட அனைத்து கட்சிகளும் பணம் வாங்கறதுனால இது எம்ஜிஆர் ஃபார்முலா தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டருக்கு வச்சு எந்த கான்ட்ராக்டரோ இல்லை எந்த ஒரு திட்டமோ வந்தா அங்க எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு எதிர்கட்சின்னு கூட சொல்ல மாட்டாரு. கருணாநிதி கூட சொல்ல மாட்டாரு, எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. எதிராளி கொஞ்சம் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆக மொத்தம் என்னதான் ஒரு போராளிகள் ஒரு இது இருந்தா கூட எதிராளி என்ன எதுக்கு இருக்கவங்க பார்த்துட்டு போராட மாட்டாங்க என்று ஒரு கிண்டலாக சொல்லுவோம். அது மாதிரிதான் இப்போ மார்ட்டின் தன்னுடைய குடும்பத்தில் 5 பேர் ஆக்டோபஸ் மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எங்க அகிலேஷ் யாதவுக்கும் மாயாவதி கூட அவங்க ஃபண்டட். சார், இப்ப நீங்க மாயாவதினு சொன்னதான் இன்னொரு விஷயம் கேட்க தோணுது சார். இப்ப பொற்கொடி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாயாவதி அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டாக்ஸ் ட்விட்டர்ல பரவிட்டு இருக்கு. அது என்ன சார் விஷயம்? கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதி தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் பயணம் செய்ய இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தொடர்புகள் மூலமாக பொற்கொடியின் மாயாவதிக்கும் அவங்கள்தான் ஒரு பெரிய டிவோட்டி பிளஸ் ஆர்கனைஸ்டு ஒரு கேடர்ஸ். மாயாவதிக்கு இருக்க தமிழ்நாட்டில் பாப்புலரா இல்லைன்னா கூட ஆம்ஸ்டர்டாம் இருந்த பொழுது மாபெரும் ஒரு பொதுமக்களிடையே ஒரு சேவை செய்தார். ஏழைகளுக்கும் சரி, ஐஏஎஸ் படிக்கிறது, ஐபிஎஸ் அடிப்படையில். ஸோ இந்த மாதிரி இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் தொண்டாற்றவங்க எல்லாம் மும்பைல ஒரு சித்திக்கிங்கிறவனை கொலை பண்ணிட்டாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்டர்டாம் கொலை பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இது ஒரு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதை சிபிஐ கொடுக்கவில்லை? ஏன் ஒரு குறிப்பிட்ட தலைவர், காங்கிரஸ் தலைவரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் திமுக செயல்படுகிறதா என்ற பேச்சை மாயாவதி கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவார். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடன் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அகிலேஷாவோட போக மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒற்றுமை வேற்றுமை உண்டு. எப்படி தமிழகத்தில் 1989 ஜெயலலிதா அம்மையாருடைய சேலையெல்லாம் உருவி அசிங்கப்படுத்தினார்களோ, ஒரு சோக நாள் கரிநாள் ஆகியதோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் மாயாவதியினுடைய ஒரு புடவைகளுக்கு எல்லாம் கீழ்ச்சி போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பண்ணி எல்லாம் ஒரு அந்த மாதிரி ஓடினாங்க. இதெல்லாம் ஒரு பழைய கதை. இது ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை தான். இது வேற்றுமை என்ன என்று கேட்டால், மாயாவதி பாஜகவில் சப்போர்ட் பண்ணுவார் 2026 உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல.
அதற்கு முன்னோடியாக 2026 தமிழக தேர்தலிலும் மாயாவதி வந்து ஏடிஎம்கேக்கு பண்ணுற பொற்கொடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேரளாக்கும் போறாங்க நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா சார். சார், இப்ப விஜய் அவர்களுடைய சமீப பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு காவல் அதிகாரிகளுடைய கால் வந்து முடிஞ்சிருந்தது அந்த ஒரு வாகனம் வெடிச்சதுல. இப்ப விஜய் அவர்களுடைய கேம்பெயின் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது சார்? சில இடங்களில் நான் கேள்விப்படுகிறேன். டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அவர் ஆன்லைன்ல கேன்சல் பண்ணலாமான்னு நினைச்சுட்டு இருக்காரு. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மீண்டும் ஒரு கரூரை திமுக ஒரு சதியாக செய்யும். எனக்கு வரக்கூடிய கூட்டங்கள் அது கான்பிடென்டா இருங்கன்னா சொல்றதுக்கு ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது. வீட்டுக்கு வீட்டு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய் என்றெல்லாம் அவரே சொல்லுகிறார். அந்த ஒரு ரீதியில் பார்த்தால் சமீப காலமாக தொலைக்காட்சிகளிலும் மற்றும் யூடியூபிலும் ட்விட்டரிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் விஜய் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த இருக்கிறார்கள். அதனுடைய ஐடி விங் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. என்னை பொறுத்து மட்டும் நான் கேள்விப்படுறது, சில விஜயினுடைய ஆதரவாளர்கள் டெல்லியிலும் இருக்கிறார்கள். அவருக்கு பிரதிதினம் விஜயுடன் பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கருத்து, இனி விஜய் தன் உயிரை காப்பாற்ற விட்டாலும் ஊழியர்கள் கேடருடைய உயிரை 41 பேர் கரூர் அடைந்த பிறகு ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க. அவருடைய ஆர்கனைஸா பாருங்க. இன்னும் ஏங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்குற? தமிழ்நாட்டு கோர்ட்ல கூட கேட்டாச்சு. தமிழக காவல்துறை விஜய்க்கு ஒரு அநீதியை இழைக்கிறது. போதாக்குறைக்கு அவர் வரக்கூடிய கும்பல ஹியூஜ் கிரௌட் அதை மறைக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். தமிழக ஆளுங்கட்சியான திமுக விஜயை நசுக்க பார்க்கிறது, நெசுக்கி விட்டுட்டாங்க. இது வந்து தவறான அரசியல் கருத்து என்று தான் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் விஜய். மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் போட்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்தாலும் கொடுப்பார்கள். உளவுத்துறை மூலமாக அமித்ஷா அந்த ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சார், இப்போ ராகவ் சட்டா அவர்கள் அவருடைய பதவி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில பறிக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. இந்த நடுநிலை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சார்பு இல்லாம இருக்கக்கூடிய இந்த நடுநிலை இளைஞர்கள் எல்லாமே அவரை வந்து சோசியல் மீடியால பாராட்டுறது பார்க்க முடிஞ்சது. சமீபத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஏர்போர்ட்ல டீ வாங்கி சாப்பிட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. என்ன சார் பின்னணி அதுல? ஆம் ஆத்மி கட்சி சந்தேகப்படுகிறது பஞ்சாபில் அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக காங்கிரஸிலோ அல்லது பாஜகவிலோ இந்த ராகவ் சட்டா என்று சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் வந்து அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். ராகவ் சட்டாக்கும் தமிழகத்திற்கும் ஒரு உறவு உண்டு. ஒரு தமிழ் பெண்மணியை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் அவர் காதலித்தார். எனக்கு நன்னா தெரியும். என்னோட டிபேட்லாம் ஒரு டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக்லாம் ராகவ் சட்டா தற்போது பிரணீதி சோப்ரா, பிரியங்கா சோப்ரா தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல அடிக்கடி கண் வலின்னு அவர் லண்டன்ல போய் ஆப்ரேட் பண்ணிட்டாரு. அவருக்கு லண்டனிலும் வீடு இருப்பதாக கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் பண்ணா ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான போதும் ரிலீஸ் ஆன போதும் இவர் ஒன்றும் விட்டேத்தியா இருந்துட்டார், ஜாயின் பண்ணல அந்த ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம். ஆக மொத்தம் அங்க சஞ்சய் சிங் என்று இருக்கக்கூடியவர் எப்படி வெங்கைய நாயுடு துணை ஜனாதிபதியாக இருந்து ராஜ்யசபாவுக்கு சேர்மனாக இருந்தாரோ, ராஜ்யசபாவோட டேபிள்ல ஏறி இதே சஞ்சய் சிங் நடனம் ஆடினார். எப்படி மாணிக் தாக்கூர் லோக்சபால பண்ணாரோ அந்த மாதிரி. அது சட்டத்திற்கு விரோதம், அணுகுமுறைக்கு விரோதம், புரோட்டோகாலுக்கு விரோதம், ஒரு எட்டிக்கெட்டுக்கு விரோதம், அது நடத்தைக்கு. அதுல வந்து ராகவ் சட்டா சொன்னாரு, நம்ம வந்து பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி வயலண்ட்ல போகக்கூடாது. அப்பல இருந்து அவங்களுக்கு சண்டை ஆரம்பிச்சு. அதை தவிர மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பனியா. அவர் சீட் கொடுத்தது பணத்தை வாங்கி கொண்டு ராஜ்யசபாவிற்கு 3 சீட் கொடுத்து விட்டார் தன்னுடைய வைஷ்யா கம்யூனிட்டிக்கு என்று ஒரு புகாரும் இருக்கிறது. அதைத்தான் ராகவ் சட்டா பிரதிபலித்தார். அதனால அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப அவர் தனிமையாக ஆக்கப்பட்டு விட்டார். வரக்கூடிய நாள்ல பாத்தீங்கன்னா ராகவ் சட்டா மே ஜாயின் காங்கிரஸ் தான் டெல்லியில் சொல்றாங்க. காரணம், ராகுல் காந்திக்கு அவர் மிக நெருக்கமானவர், ஆங்கிலம் பேசுபவர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வருங்கால அருண்ஜேட்லி என்றெல்லாம். ஆனா என்ன, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு, பேசுவாரு, பஞ்சாபி, என்னுடன் நன்றாக பழகுவார். அவருக்கு ஒரு இதழ் வந்து விட்டது. எப்படி தமிழகத்தில் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுக்காமல் அவரை ஒதுக்கி விட்டார்களோ, இவருக்கு டிக்கெட் கொடுத்து ஒதுக்கி விட்டார்கள் என்பதுதான் ஒற்றுமை வேற்றுமை. இதுதான் எக்ஸ்ப்ளோசிவ். சார், அதன் பிறகு ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு சார். இப்ப நிறைய காங்கிரஸ் தலைவர்களே வந்து ராகுல் காந்தி அவங்கள புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சார். அகில இந்திய லெவல் ஹரீஷ் ராவத் என்பவரும் இமாச்சல் பிரதேச உத்தராகண்ட்ல இருந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கூட இருந்தாரு.
அதே மாதிரி இவர் நம்ம உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய ஆனந்த் சர்மா, ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் மிக மிக நெருக்கமாக இருந்தவர். 78-80 வயசாகிவிட்டது ஆனந்த் சர்மா. அடுத்தது மனிஷ் திவாரி, லூதியானாவிலிருந்து எம்பியாக இருந்தார், இப்பொழுது சண்டிகரிலிருந்து எம்பியாக இருக்கிறார் லோக்சபாவில். அவரும் சசி தரூர், இந்த 4-5 பேர் எல்லாம் ராகுல் காந்திக்கு எதிராக போர்க்கொடி கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். கமல்நாத்தும் எதிர்த்து இருக்காரு. திக்விஜய் சிங் வெளில வந்துட்டாருங்க. திக்விஜய் சிங் நேற்று ராமர் மந்திர் கோவில் போயிட்டு வந்துட்டதுனால அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தீவிரவாத, அதாவது முஸ்லீம்களுடைய பார்ட்டிசிபேஷனை வரவேற்கிறார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் கடிதங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதை தவிர ஆனந்த் சர்மா என்பவர் கூடிய விரைவில் ராஜினாமா செய்யக்கூடும். அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கவில்லை என்ற ஒரு தயக்கம் இருக்கிறது. எப்பொழுது 2008ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒலிம்பிக் நடக்கும் பொழுது ஷி ஜின்பிங் சைனா அதிபருடன் சென்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சைனா அரசாங்கத்துடன் ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு ஒரு கையை தொட்டார்களோ அதில் வரவேற்றது ஆனந்த் சர்மா, ப. சிதம்பரம் இருவர்கள் தான். இப்பொழுது டெல்லியில அனைவரும் கேட்கிறார்கள், ஆனந்த் சர்மா ஒதுங்கிட்டாரு, ஆக மொத்தம் அந்த சீக்கிரட்டா வந்த டாக்குமெண்ட் வெளில வருமா? ப. சிதம்பரனுடைய நிலைமை என்ன ஆகும்? ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஒதுக்கல. அவர் ராகுல் காந்தி பேசுறதே கிடையாது, கார்த்திக் சிதம்பரத்தோட பேசுறது கிடையாது. இது என்ன பண்ணுவாங்க? ஆக மொத்தம் சீனியர் காங்கிரஸ் தலைவர் இந்துக்கள் காங்கிரஸை விட்டு வெளியே ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், நரேந்திர மோடி சொல்லுவது மாதிரி காங்கிரஸ் எம்எம்சி ஆகிவிட்டது, முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் என்று. ஸோ எல்லாருமே உத்தராகண்டிலும் சுக்விந்தர் சவுக் என்று சொல்லக்கூடிய இமாச்சல் பிரதேஷ் முதலமைச்சரும் ஆனந்த் சர்மாவை வெறுக்கிறார்கள். ராகுல் காந்தி ஆனந்த் சர்மாவை வெறுக்கிறார், அதனால அவருக்கு சீட் கொடுக்கல. இதுதாங்க பேக்ரவுண்ட். காங்கிரஸ்காரங்க உடஞ்சிடுச்சு. நார்த் இந்தியாவில காங்கிரஸுக்கு தவசம் பண்ணிடுவாங்க போல இருக்குது. செத்து வச்சு காங்கிரஸ். தமிழ்நாட்டிலும் குழப்பம் இருக்கிறது. தேர்தல் பட்டியல் வந்த பிறகு பாருங்க என்ன ஒரு டிராமா இருக்க போகுது என்று டெல்லியில் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதுதான் டெல்லி எக்ஸ்ப்ளோசிவ் என்று சொல்லி நாளை நான் மீண்டும் பிரணவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறது ராஜகோபாலன். கண்டிப்பா சார். சார், இன்று எங்களோட நினைச்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.